கூலி நாளுக்கு நாள் இந்த படத்தோட எதிர்பார்ப்பு அதிகமாயிட்டே போகுது. ரசிகர்கள்லாம் அந்த படத்தோட முதல் நாள், முதல் காட்சி, முதல் சீன், முதல் ஃப்ரேம் எப்படா பார்ப்பேன் அப்படின்னு துடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு 3-4 நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல் புக்கிங் ஆயிடுச்சு. ஓவராலாகவே பார்த்தீங்கன்னா இந்த படம் முதல் நாள் மிகப்பெரிய கலெக்ஷனை எடுக்குங்கிறத ஒரு துளி கூட சந்தேகமே இல்லாமல் சொல்லலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த ஆகஸ்ட் 14 கூலிக்கு எதிராக இன்னொரு படம் வருது. நமக்கே தெரியும், வார் 2. இன்னும் சொல்ல போனால் அவங்க ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. வார் 2 நம்ம ஜூனியர் என்டிஆர், ஹிருத்திக் ரோஷன், அப்புறம் நம்ம கனவு கண்ணி, நம்ம கியாரா அத்வானி இவங்கெல்லாம் நடித்த ஒரு படம். மிக பிரம்மாண்டமான ஒரு படம், பேன் இண்டியா படம், முதல் பாக வெற்றி. இதெல்லாம் சேர்ந்து கூலிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும் தான் நினைக்கப்படுது. அதுக்கப்புறம் 2 படத்தில் எதாக இருந்தாலும் சரி, அது கூலியாக இருந்தாலும் சரி, நம்ம வார் 2 இருந்தாலும் சரி, முதல் நாள் முதல் காட்சி ரிசல்ட் எப்படி இருக்கு, குறிப்பா முதல் நாள் ரசிகர்கள் படம் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத அந்த படத்தோட வெற்றியை தீர்மானிக்கும் போது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூலிக்கு எதிராக இன்னொரு படமும் வருது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் ஒரு விஷயத்தை வெளியிட போறாங்க ஒரு பேன் இண்டியா டைரக்டர். வேற யாரும் இல்லை, நம்ம ராஜமௌலி தான். எஸ் ராஜமௌலி. அவர் நமக்கே தெரியும், சில நாட்களுக்கு முன்னாடி, சில வாரங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. அதாவது பாகுபலி முதல் பாகம், பாகுபலி 2ஆம் பாகம், இந்த 2 பாகங்களையும் ஒன்றிணைத்து ஒரே பாகமா ரிலீஸ் பண்ண போறோம். அதாவது அக்டோபர் 31ஆம் தேதி உலகம் முழுக்க இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறதையும் அறிவிச்சார். பார்த்தீங்களா, இப்போ இந்த 2 பாகங்களையும் சேர்த்து வைத்து ஒரு டீசரை கட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த டீசரை என்னைக்கு விடலாம் அப்படின்னா ஆகஸ்ட் 14ஆம் தேதி கூலி மற்றும் வார் 2 இந்த 2 படங்கள் ரிலீஸ் அன்னைக்கே நம்ம பாகுபலியோட டீசரையும் வெளியிடலான்னு நம்ம ராஜமௌலி முடிவு பண்ணிட்டாரு. அது மறைமுகமாக என்ன சொல்றாரு, வார் 2 கூலியாவது தம்பி, என் டீசரே போதும், அது ஏற்கனவே இண்டஸ்ட்ரி ஹிட் அடிச்ச ஒரு படம் அப்படிங்கிற அந்த ஒரு கெத்தா வர்றாரா அப்படின்னு தான் நமக்கு நினைக்க தோணுது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஆகஸ்ட் 14ஆம் தேதி பேசப்பட போவது கூலியா, வார் 2வா, இல்ல ராஜமௌலியோட பாகுபலி டீசரா என்று.